நேரம், கூட்டம், மனசுக்குள்ள ஒரு மௌனம். அந்த நாள் எந்த பெரிய செய்தியோட ஆரம்பிக்கல. வழக்கம் போலதான். அலாரம் அடிக்கும் முன்னே கண்ணு விழிச்சிடுச்சு மீனாட்சி. கடிகாரத்தை பார்த்தாள். 4:10. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. திரும்பி படுக்க நினைத்தவள்தான் மனசு ஒத்துக்கல. ஏதோ ஒன்று உள்ளே அமைதியில்லாம அசைந்துகிட்டே இருந்தது. வீடு அமைதியாக இருந்தது. அப்பா முன்தினமே சொல்லியிருந்தார், கூட்டம் ஜாஸ்தி இருக்கும், பார்த்து போயிட்டு வா. அது எதுக்குன்னு அவளுக்கே தெரியாது. 3 நாள் விடுமுறை. ஒரு நாள் போக, ஒரு நாள் வர. நடுவுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பேருந்து நிலையம் எப்பவும் மாதிரி இல்ல. இன்னைக்கு அது ஒரு பெரிய உயிருள்ள கூட்டம். மக்கள், பைகள், குரல்கள், எரிச்சல். ஒவ்வொரு பேருந்தும் ஒரு சண்டை. ஒவ்வொரு இருக்கையும் ஒரு போர்க்களம். மீனாட்சி தன் பையை இறுக்க பிடிச்சுக்கிட்டாள். இங்கேயே நிக்கலாமா, இல்லை ஏறிடலாமா? மனம் தீர்மானமெடுக்க தயங்கியது. மதுரைக்கு போகும் பேருந்து நின்றது. அவள் அனிச்சையாய் ஓடி ஏறினாள். ஒரு மூவர் இருக்கை. ஒரு நிமிஷம் நம்பிக்கை. ஆனா அவளுக்கு பின்னால் 2 பெண்கள். அதே வயசு, அதே வேகம். ஒரு இழுத்தல், ஒரு தள்ளல். அடுத்த நொடியிலேயே அவள் நடுவில் நின்றாள். சின்ன மோதல். என்னடி இது என்று கேட்கும் முன் ஒருத்தி இருக்கையில் பரவியா உட்கார்ந்திருந்தாள். சாரி இல்லை, பார்வையில்லை. மீனாட்சி அவளை பார்த்தாள். அந்த பார்வையில் கோபமில்லை. ஆனா விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு திடம். அவள் சட்டென்று அந்த இடத்துல உட்கார்ந்தாள். இது என் சீட்டு. சத்தமில்லை, அருவருப்பில்லை. ஆனா அந்த செயல் போதும். வண்டி கிளம்பியதும் அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். நாம எப்ப இப்படி ஆயிட்டோம்? விட்டு கொடுத்தா பயம்னு நினைக்கிறாங்க, நின்னா திமிருன்னு நினைக்கிறாங்க. அப்போ நடுவுல இருக்கிறது என்ன? அப்பா. அச்சகத்துல வேலை. மை வாசனை, காகித சத்தம். நீ பயப்படாம இரு. அவர் சொன்னது எப்பவும் அவளுக்கு பெரிய தைரியம். அம்மா அவளை கல் மனசுக்காரி என்று சொல்லும்போது அது திட்டலா அல்ல பாராட்டா? அவளுக்கே தெரியாது. பக்கத்து இருக்கைகளில் சிரிப்பு. வேண்டுமென்றே சத்தம். மீனாட்சி எதுவும் சொல்லவில்லை. கண்ணை மூடிக்கொண்டாள். எதையும் பெருசாக்காதே. நேரம்தான் எல்லாத்தையும் மாற்றும். அவள் அப்படி நம்பினாள். நேரம் நழுவிக் கொண்டிருந்தது. தூக்கம் வரவும் வராமலும். அவள் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். அந்த 2 பெண்கள் மெல்ல அவள் தோளில் சாய்ந்தார்கள். இப்போ அவளுக்கு எழுப்ப மனசில்லை. பேருந்து மெல்ல வேகம் குறைத்தது. வெளியே மங்கலான விளக்குகள். மதுரை, மதுரை. கண்டக்டரின் குரல் அந்த இரவின் அமைதியை கிழித்தது. மீனாட்சி கண்ணை திறந்தாள். கண்ணை மூடியிருந்தாலும் தூக்கம் வரவே இல்லை. உடம்பு மட்டும் அசையாமல் இருந்தது. அவள் எழுந்தபோதுதான் அந்த 2 பெண்களும் திடுக்கிட்டு விழித்தனர். தாங்கள் மீனாட்சியின் மடியில் சாய்ந்து தூங்கியதை அந்த நொடியில்தான் உணர்ந்தார்கள். ஒரு நொடிக்கு 3 பேருக்கும் கண் சந்திப்பு. எதுவும் பேசப்படவில்லை. அந்த 2 பெண்களின் முகத்தில் ஒரு சங்கடம். மீனாட்சி அதை பார்த்தாள். சிரிக்கவில்லை, முறைக்கவில்லை. அவசரப்படாமல் அவர்கள் நகர்ந்த பிறகே அவள் எழுந்தாள். பையை எடுத்தாள், தோளில் போட்டாள். நீண்ட நேரம் உட்கார்ந்ததால் கால்கள் சற்றே தடுமாறின. ஒரு 2 நிமிடம் நின்று உடம்பை சமாளித்தாள். அப்புறம் பேருந்திலிருந்து இறங்கினாள். வெளியே குளிர். அது மணி எவ்வளவு என்று சொல்லியது. செல்போனை எடுத்தாள். 3 மணி. இன்னும் விடியல. இப்போ என்ன செய்ய? முன்னால் நடந்தாள். ஒரு குரல். மீனாட்சி? அந்த குரல் அவளுக்கு அடையாளமானது. திரும்பினாள். மாமா அங்கே நின்று கொண்டிருந்தார். இந்த டைம் தான் வருவேன்னு நினைச்சேன். அவர் குரலில் ஒரு சோர்வு, ஒரு பதற்றம்.
அது அவளுக்குள் ஏதோ ஒன்றை கிளப்பியது. கார் கிளம்பியது. மீனாட்சி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். மாமா மௌனமாக இருந்தார். அந்த மௌனம் எதையோ சொல்லாமல் மறைத்தது. சற்று தூரம் சென்றபோது அவள் கவனித்தாள். அந்த 2 பெண்கள் பஸ் ஸ்டாண்டின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தனர். பயம், தயக்கம். இவங்க? மீனாட்சி ஒரு நொடி யோசித்தாள். மாமா, கொஞ்சம் காரை நிறுத்துங்க. கார் நின்றது. அவள் இறங்கினாள். அந்த 2 பெண்களை பார்த்து, ஹலோ, உங்க வீடு எங்க? அவர்கள் திகைத்தனர். நாம இவள... அந்த நினைவு அவர்களின் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. சொல்லுங்க, நாம போற வழியில இறக்கி விட்டுடலாம். அவள் குரலில் எந்த கட்டளையும் இல்லை, ஒரு சாதாரணம். அவர்கள் மெல்ல ஏறினர். அந்த ஏற்றத்தில் ஒரு வெட்கம், ஒரு குற்ற உணர்வு. மீனாட்சி அதை கவனித்தாள். எதுவும் சொல்லவில்லை. கார் மீனாட்சியின் வீட்டு முன் நின்றது. வாசலில் கூட்டம். அமைதியில்லாத ஒரு அமைதி. மீனாட்சி காரிலிருந்து இறங்கினாள். மாமா, நான் இறங்கிக்கிறேன். அவங்கள இறக்கி விட்டுட்டு வந்துருங்க சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நடந்தாள். கார் கிளம்பியது. அந்த 2 பெண்களில் ஒருத்தி கேட்டாள், சார், அவங்க வீட்டு முன்னாடி என்ன கூட்டம்? மாமா ஒரு நொடிக்கு மௌனமானார். உண்மை, அவங்க அப்பா மதியம் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இந்த நேரத்துல பஸ்ல வருவான் தான் காத்திருந்தேன். அந்த வார்த்தைகள் காருக்குள்ள கனமாக விழுந்தன. 2 பெண்களும் அதிர்ந்தனர். நாம என்ன செய்தோம்? அந்த உண்மை அவர்களின் நெஞ்சில் ஒரே நேரத்தில் அரைந்தது. ஒரு துக்கம், ஒரு குற்ற உணர்வு. அப்பாவை இழந்த ஒரு பெண் தன்னுடைய துக்கத்தோடு தங்களை ஏற்றுக்கொண்டாள். பார்க்காமலே மன்னித்தாள். அந்த எண்ணம் அவர்களை நிம்மதியாக விடவில்லை. வீட்டு வாசலில் மீனாட்சி நின்றபோது அவளுக்கு உள்ளே போக கால்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. கூட்டம், முகங்கள், கிசுகிசுக்கள் எல்லாமே அவளை வெளியில் தள்ளியது. இப்ப அழணுமா? இப்ப தைரியமாயிருக்கணுமா? இந்த கேள்வி அவளுக்குள்ள ஒண்ணுக்கொண்ணு மோதிக்கொண்டிருந்தது. வீட்டுக்குள் கால் வைத்தவுடனே அம்மாவின் முகம். அந்த முகத்தில் அழுகை இல்லை. அதுதான் அவளை அதிகமாக உடைத்தது. அம்மா எதுவும் சொல்லவில்லை. அவளும் எதுவும் சொல்லவில்லை. இருவருக்கும் வார்த்தை தேவையில்லை. அப்பாவின் உடல் அங்கே இருந்தது. அமைதி. நேற்று வரை போயிட்டு பார்த்துட்டு வா என்று சொன்ன குரல் இப்போ இல்லை. மீனாட்சி அவருடைய காலடியில் உட்கார்ந்தாள். கையை தொட்டாள். அப்பா. அவ்வளவுதான். அழுகை வரவில்லை. சிலர் அவளை பார்த்தார்கள். அவளுக்கு மனசே இல்லையா? அப்பா போனாலும் அசையாம இருக்காளே. அந்த வார்த்தைகள் அவளுக்கு காதில் விழவில்லை. அல்ல, விழுந்தாலும் அவள் எடுத்துக்கொள்ளவில்லை. அம்மா அவளை கல்மனசுக்காரி என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. அப்போது அது திட்டலா என்று தோன்றியது. இப்போ அது ஒரு விளக்கம் என்று புரிந்தது. அதே நேரம் மாமாவின் கார் ஒரு வீட்டின் முன் நின்றது. அந்த 2 பெண்கள் இறங்கினர். அவர்களின் கண்ணில் நீர். வீட்டுக்குள் நுழையாமல் திரும்பி பார்த்தனர். நாம வார்த்தை வெளியே வரவில்லை. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நாம எவ்வளவு சின்ன விஷயத்துக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த மறந்துட்டோம். அந்த உண்மை அவர்களுக்குள் கனமாக அமர்ந்தது. மீனாட்சி அம்மாவுடன் சமையலறைக்கு சென்றாள். விளக்கு எரிந்தது. தண்ணீர் கொதித்தது. வாழ்க்கை நின்றுவிடவில்லை. அவள் அம்மாவிடம் சொன்னாள், நான் பஸ்ல 2 பொண்ணுங்கள கார்ல ஏற்றிட்டு வந்தேன். அம்மா திரும்பி பார்த்தாள். ஒரு நொடி. பிறகு சரி, அவ்வளவுதான். மீனாட்சி அப்போதுதான் புரிந்து கொண்டாள். கல்மனசு என்றால் அழாத மனசு இல்லை, உணராத மனசு இல்லை. அழுகையை உள்ளே வைத்து வேறொருத்தருக்கு இடம் கொடுக்கும் மனசு. மாலை. சூரியன் மெல்ல மறைந்தது. வீட்டின் முன் விளக்கு எரிந்தது. மீனாட்சி வாசலில் நின்றாள். அம்மா அவள் அருகில். இருவரும் எதுவும் பேசவில்லை. கடைசி வரி. கல்மனசுக்காரி என்று சொல்லப்படுறவங்க மனசில்லாதவங்க இல்ல. அவர்கள் தங்களுடைய வலியை உள்ளே மறைத்து பிறருக்கு தைரியமா மாறுகிறவர்கள். இந்த கதை கத்தி அழவரிக்கல.
ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒன்றை மெல்ல நிலைக்க வைத்திருந்தா இந்த மாதிரி சாதாரண மனிதர்களின் மௌனமான வலியையும் அமைதியான கருணையையும் பேசும் கதைகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்குள் எங்காவது ஒத்துப்போயிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த கதையில இருக்கிற மீனாட்சி உங்களுக்கு தெரிந்த யாரையாவது நினைவூட்டினா இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சில கதைகள் சத்தமாக இல்லாமல்தான் நம்ம மனசை மாற வைக்குது. நன்றி.